மே மாதம் 9ஆம் தேதி, பாஸ்கா காலம், 3ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 20 வரை. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை நோக்கி, இந்த புதிய நெறியைச் சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 52 59 வரை. அக்காலத்தில் நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு
கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, பெரும்பாலான மனிதர்களது மனம் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே ஊசலாடி கொண்டுதான் இருக்கிறது. அது நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. நமது உடலானது இந்த கணத்தில் இங்கு இருந்தாலும் நம்மில் பெரும்பாலானோருக்கு மனம் இங்கே இப்பொழுது இருப்பதில்லை. ஒன்று கடந்த காலத்தின் கசப்பான நிகழ்வுகளை எண்ணி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும், அல்லது எதிர்கால வாழ்வை எண்ணி ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும். இத்தகைய ஊசலாட்டமே வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான அடிப்படை காரணம் என்கிறது ஜென் புத்த மதம். உலக அளவில் செய்யப்பட்ட ஏராளமான ஆய்வுகளின்படி 90% மனிதர்கள் தங்களது 90%த்திற்கு மேற்பட்ட நேரத்தை கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தங்களது மனதை சஞ்சரிக்க விடுவதன் மூலம் வீணாக்குகின்றனர். இவ்வாறு மனமானது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சிக்கி கிடப்பதன் காரணமாக வாழ்வை நம்மால் முழுமையாக வாழ இயலவில்லை. எக்கார்ட் டோல் என்பவர் ஒரு ஆன்மீகவாதியாக கருதப்படுகின்றார். அவர் தனது புகழ்பெற்ற த பவர் ஆஃப் நவ் என்ற புத்தகத்தில் இன் நவ் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் டிசால்வ், நிகழ்காலத்தில் வாழுகிற பொழுது எல்லா பிரச்சனைகளும் கரைந்து போகின்றன என்று எழுதுகின்றார். நிகழ்காலத்தில் வாழ்வதே விழிப்புணர்வு என்கிறது புத்த மதம். கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சிக்கி கிடக்கும் நம் மனதை விடுவித்து நம் வாழ்வின் கவலைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் தன்மை இயேசுவின் இரத்தத்திற்கும் சதைக்கும் உண்டு. இயேசுவின் இரத்தம் நம்மை கடந்த காலத்தின் பாவ கசப்புகளிலிருந்து விடுவிக்கிறது. இயேசுவின் உடல் எதிர்காலத்தை ஏக்க பெருமூச்சு இல்லாமல் எதிர்கொள்ள உதவுகிறது. இக்கருத்தை கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்க்கலாம். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுணவை இன்றைய நற்செய்தியில் 2 பகுதிகளாக, அதாவது சதையாகவும் இரத்தமாகவும் பிரிக்கின்றார். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மீண்டும் அதை அடிக்கோடிட்டு காட்டும் விதமாக, எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்கின்றார். இயேசுவின் இரத்தம் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாக வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தமாகும் என்று புனித பேதுருவும் 1 பேதுரு 1:18-19 வசனங்கள். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேய நூல் ஆசிரியரும் எபிரேயர் திருமுகம் 9 வசனம் கூறுகின்றனர். பாவம் என்பதே நம் கடந்த காலத்தோடு தொடர்புடையதுதான். கடந்த காலத்தில் நாம் பிறருக்கு எதிராக செய்த தீமைகள் நம்மை குற்ற உணர்வினால் நிரப்புகின்றன. நமக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்கள் நம்மில் வெறுப்பாக தங்கியிருக்கின்றன. குற்ற உணர்வும் வெறுப்பும் பாவத்தின் எச்சங்களே அன்றி வேறொன்றமில்லை. இவை இரண்டும் நம் வாழ்வை எவ்வாறு பாழாக்குகின்றன என்பது நாம் அறிந்த ஒன்று. இயேசுவின் இரத்தமானது கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களிலிருந்தும் அவற்றின் எச்சங்களிலிருந்தும் நமக்கு முழு விடுதலை கொடுக்கிறது. அடுத்தபடியாக இயேசுவின் உடல் அல்லது சதை என்பது நமக்கு சக்தியை தரவல்லதாக இருக்கிறது. இது எதிர்காலத்தோடு தொடர்புடையது. எதிர்காலம் என்றாலே நம்மில் பலரை ஆக்கிரமிக்கின்ற உணர்வு பயம். எதிர்காலத்தின் கதவுகளை நம்பிக்கையோடு தட்டுபவர்கள் மிக மிக சொற்பமே. இத்தகைய பய உணர்விலிருந்து நமக்கு விடுதலை தருவது இயேசுவின் உடல். இயேசுவின் உடலை உண்ணுகின்ற பொழுது அவரது பிரசன்னம் நம்மோடு குடியிருக்க ஆரம்பிக்கிறது.
இயேசுவின் உடனிருக்கும் பிரசன்னம் எதிர்கால வாழ்வை உள்ள உறுதியோடும் மனத்திடனோடும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை நமக்கு வழங்குகிறது. எதுவும் சாத்தியம் என்ற நம்பிக்கையுணர்வை தருகின்றது. எதுவும் நம்மை பாதித்து விட முடியாது என்கின்ற மன தைரியத்தையும் நமக்கு கொடுக்கின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியும் எங்களை கடந்த காலத்தின் கசப்பிலிருந்தும் எதிர்காலத்தின் ஏக்க பெருமூச்சிலிருந்தும் விடுவிப்பதாக. ஆமென்.